ஹலோ வணக்கம். நம்ம குப்பத்தூர் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய பெரிய ஹாய் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெர்ஷன் 2.0 தான் இருக்கும். நம்ம எந்திரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பாஸ்டர் கொடுத்த படம் அண்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகி சூப்பராக ஒன்ற படம். அதெல்லாம் வந்து நம்ம தலைவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தளபதி படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 100 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எந்திரன் படம் வந்து 1000 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. 2.0 இப்போ 10,000 தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது சினிமானாவே ரஜினி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டம் வந்து அவருக்கு நிரந்தரமாக வச்சுட்டாரு. வேறு யாருக்குமே இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆனதில் நம்ம 2.0 படம் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு 10,000 தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 10,000 தேட்டரில் ஒரு தேட்டரில் தான் நான் இப்போ இன்னும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த தேட்டருக்குள்ளே தான் இருக்கேன். ரொம்ப பயங்கரமாக நீட்டாக சூப்பர் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த சீட்டில் உட்காந்துருக்க அப்படி ஜம்முன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சில் அண்டு முன்னாடி வந்து மண்ணு குவிச்சு உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பலகை, இதுக்கு முன்னாடி வந்து மரச்சார் அந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து இந்த தேட்டரை வந்து ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக 7.1 ஸ்பீக்கர் போட்டு அண்டு என்ன சொல்கிறது சில்வர் ஸ்க்ரீன்லாம் மாற்றிருக்காங்க நம்ம 2.0க்காக. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா 3D கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இதை போட்டு தான் இப்போ நான் தலைவர் படத்தை பார்க்க போகிறேன். அண்டு ரெடியாக இருக்கிறோம். நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படியா நம்ம அதை திருட்டு வேலை பண்ணிடுவோமே. நாங்கள் சீக்கிரம் உள்ளே வந்துட்டோம். இப்போ படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் கொஞ்ச நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அதுவும் இவ்வளோ கிட்ட என்ன பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது நம்ம 3Dயில் பார்க்குற இந்த இதுவும் நம்ம என்ன சொல்கிறது மகாலட்சுமி தேட்டரில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த தேட்டர்லாம் வந்து ரொம்ப சின்ன தேட்டரு அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தேட்டரில் வந்து டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தேட்டரில் இப்போ இருக்கிறேன். இந்த நேரத்தில் படம் போட போகிறாங்க. படம் எப்படி இருக்குது, அந்த வர ஆடியன்ஸோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எல்லா வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. 2.0 GT Reloaded version 2.0. மகாலட்சுமி தேட்டரில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நம்ம 2.0க்காகவே வந்து தேட்டரை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம் வாங்க. சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்கீங்க நம்ம தேட்டருக்காக என்னென்ன பண்ணியிருக்கீங்க? 3D பண்ணியிருக்கோம். சில்வர் ஸ்க்ரீன், அதாவது அல்ட்ரா ஒயிட் ஸ்க்ரீன் சொல்லி இல்லை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். 3D எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வெளியில் வர்றதை விட உள்ளே போகிற மாதிரி. இது வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி 4D. அது 3Dக்கு அடுத்த டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. அந்த கிரியேட்டிவ் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். படம் பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது படம் பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்கன்னா ரொம்ப கிட்ட பார்த்த மாதிரி இருக்குன்னாங்க. நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். அது என்னென்னா அந்த உள்ள வெளியிலேருந்து உள்ள அங்கிருந்து வர்றது தான் எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் இங்கிருந்து போகிறதுங்கிறது இப்போ புதுசு. அதில் நம்மளது கிளியராக இருக்கும். பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் பார்த்தவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்க திருப்திப்படணும். ரசிகர் மன்றம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைச்சி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் திருப்தி பண்ணணும். ரசிகர்கள் திருப்தி பண்ணணும். படம் பார்க்குறவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது தரோம். கொடுக்குற காசு திருப்தியாக பார்க்கணும். அப்போ தான் அடுத்த தடவை படம் பார்க்கணும். அடுத்தடுத்து என்ன வருதோ இன்னைக்கு அப்டேட் என்ன இருக்கோ நான் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்பேன். அது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் கண்டிப்பாக நான் விளம்பரத்துக்காக சொல்ல, நான் சொல்லக்கூடாது. படம் பார்த்து தேட்டரில் படம் பார்த்து இருக்கு. ஓகே
ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2.0க்காக வந்து தேட்டரை வந்து பயங்கரமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள சீட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்க்ரீனாக இருக்கட்டும், சில்வர் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து நம்ம அதாவது எப்படி சொல்லியிருக்காரோ அவர் ரகுமான் என்ன பண்ணியிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து இதில் பயங்கரமாக வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து இதுக்கு அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2.0ல. அது மட்டும் இல்லாமல் வந்து 3Dயில் வந்து பயங்கரமாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து 3D கன்னடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தில் வந்து மகாலட்சுமி தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியிருந்து பார்க்க ஒரு பழைய தேட்டராக இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்தா வந்து நீங்கள் 2.0 வந்து 2.0 படத்தை வந்து நீங்கள் 3.0 தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்கிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட போகலாம். சரி, ஓகே, எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்கண்ணா நம்ம 2.0 படத்துக்காக? ரொம்ப எதிர்பார்த்து தான் வந்துருக்கிறேன். ரொம்ப பயங்கர எதிர்பார்ப்பு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆள் நான், அதுக்காக வந்திருக்கேன். தலைவரை பார்க்கணும். சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? நல்லா இருக்கணும். எந்திரன் அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை விட கம்மியாக அதிகமாக? சங்கர்னும் போதே எக்ஸ்பெக்ட் பண்ணவே தேவையில்லை, பெருசாக தான் இருக்கும், பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே உங்களுக்கே தெரியும் கூட்டம் எவ்வளோ நிற்கிறாங்கன்னு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. நம்ம 2.0 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட கமெண்ட்ஸும் வந்து இதே தேட்டரில் இதே இடத்துல வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்க போகிறோம். ஸோ எல்லோரும் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கான கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. சரி, ஓகே, சொல்லுங்கள். இப்போ வந்து 2.0 ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு. நீங்கள் எதிர்பார்த்த ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் பார்ட் இருக்கா, இல்லை ஓரளவுக்கு தான் இருக்கா? எதிர்பார்த்த அளவுக்கு மாசாக இருக்குது படம், பயங்கரமாக இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சுருக்காரு சங்கர். எப்படி இது கிராஃபிக்ஸ்லாம் எப்படி பார்த்தா கிராஃபிக்ஸ் மாதிரி தெரியுதா, இல்லை ரியாலிட்டியாக தெரியுதா? இல்லை, ரியாலிட்டியே தெரியுது. ஃபேஸுக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு அப்படியே 3D பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சரி, எப்படி இன்டர்வலுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்பீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போயே ஸ்பீடாக இருக்குது, இன்டர்வலுக்கு இதை விட ஸ்பீடாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, 2.0 நேமுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கா இல்லையா? நேமுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. படம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்க, 2.0 எப்படி இருக்குது ஃபஸ்ட் பார்ட் வரைக்கும்? படம்னா இதுதாங்க உண்மையான படம். தலைவர் பக்காவாக நடிச்சிருங்க. எந்திரன் 3 வருங்க, அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காருங்க. பேட்டை இதுக்கு மேலே பயங்கரமாக கலக்குவாருங்க. இது செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இன்டர்வல் வரைக்கும் எப்படி கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கா? சூப்பராக இருக்குங்க. 3 எப்படி சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாம் கெத்தாக பண்ணியிருக்கிறாரா, இல்லை நார்மலாக போதுங்களா? சூப்பர் ஸ்டாரே கெத்து தான், இதுலேருந்து போய் கெத்து இருக்குங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு தலைவர். பரவாயில்ல, 100 நாள் கண்டிப்பாக மகாலட்சுமி ஓட வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கு படம்? சூப்பராக இருக்குது. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கதை இன்ட்ரோலுக்கு மேலே என்ன நடக்குன்னு சப்ஸ்டன்ஸாகவே இருக்குது. உண்மையாக சூப்பர் படம் இது. அதாவது வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதாவது இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோலுக்கு முன்னாடி இருக்கிற சீன்லாம் வந்து இருக்குதுங்கன்னு கேட்குறேன். கண்டிப்பாங்க. அதாவது அஜய்குமார் தான் இப்போ சப்ஸ்டன்ஸாக தெரியுது. அவர் எப்போ காட்டுவாங்கன்னு உண்மையாலுமே சூப்பராக இருக்குது படம். வந்து ரஜினி ரசிகர்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களே 4-5 டைம் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது படம்? சூப்பர் ஸ்டார் படங்க, எப்பவுமே வெற்றி படம். இது ஒரு வித்தியாசமான படம். அதாவது வந்து ரஜினிங்கிறது யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும் முதல்லையே. இன்னும் அதிகமாக தெரியறதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு. தலைவர் வந்து எப்பவுமே தலைவர் தான். இந்திரன் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு அளவுக்கு இது இருக்கா, இல்லை அதை விட கம்மியாக இருக்குங்களா? தமிழ் திரையுலகில் ஒரு பிரம்மாண்டம். தமிழ் திரையுலகில் ஒரு பிரம்மாண்டம். இனிமேல் இந்த படம் யாரும் எடுக்க முடியாது. அன்று பாஷா, மீண்டும் வந்து அண்ணாமலை, மீண்டும் எந்திரன் 2, ஃபர்ஸ்ட் அண்ட் 2. தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான படம், இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான படம். இது வந்து தலைவருடைய எங்களுக்கு கொடுத்த காணிக்கை. எல்லாரும் மகிழ்ச்சி. தமிழ்நாடே இது கொண்டாடணும். இன்னைக்கு தீபாவளி, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய தீபாவளி ஆச்சுங்களா. இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக செய்வாங்க. இந்த பார்த்து நிறைய வருவாங்க. வெள்ளி விழா இன்றே சொல்கிறேன், வெள்ளி விழா இந்தியாவிலேயே அதிக பாதிப்பாக ஓடின படம் எந்திரன் 2 ரஜினி. அந்த அதிக தேட்டரில் ஓடுறதுனால வந்து இன்னும் பயங்கர வெற்றியோட படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்கிறீங்களா? படம் வெற்றிங்க, அதிக தேட்டர் தேவையில்லை, படம் வெற்றி. தலைவர் படம் எடுத்தது வெற்றி தாங்க, வெற்றிக்கு மேலே எதுவுமே கிடையாது. தலைவர் ரஜினிகாந்தே வெற்றி தாங்க. தலைவர் வெற்றி, வெற்றி நாயகன் தலைவர், வெற்றி நாயகன். இந்தியாவிலேயே சூப்பர் ஸ்டார், இனி அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. நாளை ஆள போவது ரஜினி தான். அது மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு ஒரு விளம்பரம், அவ்வளோதான். மகிழ்ச்சி. சொல்லுங்கள், படம் எப்படி இருக்குது ஃபஸ்ட் பார்ட்டு? படம் அட்டகாசமான படங்க. தலைவரோட வில்லனோட கேரக்டர் அட்டகாசம். எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? எப்படி எதிர்பார்த்ததோட அதிகமாக இருக்குது, 100%க்கு மேலே இருக்குது. எதிர்பார்ப்பு இந்திரன் 1 அளவுக்கு இருக்கா, இல்லை அதை விட சூப்பராக இருக்குது? அதுக்கும் மேலே இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது படம். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கு படம்?
தலைவர் படம்னாலே மாஸ் தாங்க, சொல்ல வேண்டியதில்லை. நார்மலாகவே இந்திரனோட பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் என்னெல்லாம் ஏன்டா இன்டர்வல் முடிஞ்சுன்னு, ஏன் இன்டர்வல் வந்துச்சுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தோம். இதுக்கு மேலேயும் போயிருக்கணும், இன்டர்வலே இல்லாமல் போயிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். பிரேக்கே இல்லாமல் தலைவரை பார்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலும் போட்டிருக்காங்க, 15 மினிட்ஸ் இன்ஸ்டால் ஆயிருமாமா, அதுக்குள்ளே உள்ள போகணும். அவ்வளோதான், வேறு சூப்பர் சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் தலைவர், படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குதுங்க. இன்ட்ரோல் வந்து ஏன் விட்டாங்கன்னு சொல்லி இப்போ ஃபீலிங்காக இருக்குது. நீ இதுக்கு மேலே இன்னும் பயங்கரமாக இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட 3 வருஷமாக நாங்கள் எதிர்பார்த்தோம். நான் எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு தலைவர் சூப்பராக கலக்கி இருக்கிறாரு. வில்லனுடைய நடிப்பு சூப்பராக இருக்குங்க, அதே மாதிரி தலைவருடைய நடிப்பும் பக்காவாக இருக்குதுங்க. ஆனால் இந்த படம் வந்து 100 நாள் வெள்ளி விழா கொண்டாடணும்னு சொல்லி நான் அந்த ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், படம் எப்படி இருக்குது? 2.0 எந்திரன் அளவுக்கு இருக்கா இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் எந்திரன் வந்து 3D எஃபெக்ட் இல்லை. இந்த 2.0 பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட் ஸ்பெக்ஸ் போட்டு பார்க்கும்போது நாம் அதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ஜாய்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த விஷயத்தில் வந்து ஃபேமிலியோட இப்போ என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம். நாம் எதிர்பார்த்ததோட ஆல் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக இந்த படம் வந்து பயங்கரமாக டாப்பாக ரீச் ஆகும். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், அருமையான படம். நீங்கள் சொல்லுங்கள், படம் எப்படி இருக்குது? ஒரு ரஜினிகாந்த் படத்தில் பயங்கர மிரட்டலான படம் அது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மிரட்டல் தான். அதாவது எதிர்பார்க்க முடியாது. எந்திரன் ஒரு இதுனா இது அதுக்கு மேலேங்க, அது சொல்ல முடியாத ஒரு லெவல் இது இந்த படம். இப்போ சங்கர் படம்னா நிறைய அட்வான்ஸாக காமிப்பாங்க, அந்த மாதிரி அட்வான்ஸாக காமிச்சிருக்காங்க. அட்வான்ஸாக தான் மிரட்டல். 3D தான் ஒரு மிரட்டல். நம்ம சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம், செல்லு நம்ம சீட்டுக்கு பின்னாலேருந்து போகிற மாதிரி இருக்குது. சரியான மிரட்டல் படம். மேலுமே குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படம். மெயினாக வந்து இந்த படத்தில் எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லை. சப்ஜெக்ட் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, படம் சூப்பராக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு மைல்கல். ரெண்டாவது, ரஜினி சாரோட லைஃப்பில் இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத படம், ஒரு மிக அருமையான ஒரு படம். அவர் லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல வெற்றி பெற்ற படங்கள் கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். ரஜினி சார்னா இன்னைக்கு வந்து எந்திரன் 2-வை யாருமே மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படம். இந்த படம் கண்டிப்பாக வந்து வெள்ளி விழா கொண்டாடும், கண்டிப்பாக கொண்டாடும். அதில் மாற்றம் கருத்தே கிடையாது. டெக்னிக்கல் வைஸ் சங்கர் உண்மையாலுமே பாராட்டலாம். சூப்பர், எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவை உலக தரகத்துக்கு அடுத்தபடியாக எடுத்து கொண்டு போய் இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அதில் ரஜினி சார் இருக்கிறாங்க போது இன்னுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து டெக்னிக்கல் வைஸ் எதுலேயும் குறையே சொல்ல முடியாது, யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. மேற்படி இன்னுமே வந்து இந்த மாதிரி பல படங்கள் வந்து அவர் பண்ணணும், நம்மளாம் பார்த்து ரசிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. எப்படி நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வல் வரைக்கும் படம் இருக்கா? நல்லா அருமையாக இருக்குதுங்க, நல்லா சூப்பராக இருக்குது. சரி, தலைவர் வந்து நல்லா நீட்டாக நடிச்சிருக்காரு. சங்கர் டைரக்ஷன் நல்லா சூப்பராக இருக்குது. ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா அருமையாக ஓடும். படம் வெற்றியை காணும், வந்து எந்த பிரச்சனை இல்லைங்க. இருங்க, கேமரா சொல்லுங்க. ஏதாவது தலைவர் தலைவர் தான் எதுலையுமே, எல்லாத்துலேயுமே தலைவர் தாங்க. சரி, தலைவர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க எப்படி கெத்தாக இருக்கார், அம்சமாக இருக்கார்? ஆனால் அவர் வயசுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா அருமையாக இருக்கார், நல்லா அருமையாக படம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா இன்டர்வலுக்கு அப்புறம் இதே விறுவிறுப்பாக பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்க்குறோம். இன்னும் அடுத்து இன்னும் விறுவிறுப்பாக தான் இருக்குங்க படம், நல்லா இருக்கும். இது வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஒரு படம். வேர்ல்டில் வந்து இப்போ இன்னுமே சூப்பர் ஸ்டாராகவே தான் இருக்க போகிறார். 2.0 வந்து இது மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. மக்களுக்கு இது வந்து ஒரு செலிபிரிட்டியை தான் கொடுத்துருக்கிறாரு. சூப்பராக இருக்குது படம், ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட் பண்ணுறது. குட்டீஸுங்களுக்கு எப்படி இருக்கும்? குட்டீஸ்லாம் ரொம்ப இதாக சூப்பர் ஸ்டார் வந்து நீ வேர்ல்டில் நீ சைல்டுக்கு ஃபுல்லாக படம் வந்து சூப்பராக இருக்குது. அதான் இந்த படத்தை முதல்ல நம்ம 3Dயில் பார்க்கணும். மெயினாக 3Dயில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட்ஸு, அந்த டெக்னிக்கல் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். படம் மற்றபடி சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட வரலாம். குட்டீஸ்க்கு எப்பயுமே தலைவர்னா ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து தலைவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு இன்னும் நல்லா வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், படம் எப்படி இருக்குது? படம் பயங்கரமாக இருக்குங்க, பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 3Dயில் பார்க்கும்போது எப்படி இருக்குது? அப்படியே கண்ணு முன்னாடியே நிற்கிது, அப்படியே எல்லாமே ஒரு பூர்ணம் அப்படியே கண்ணு முன்னாடியே நிற்கிது. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட். இன்டர்வல் விட்டதே தெரியல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் வந்து நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் தான். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி வந்து இன்னைக்கு தீபாவளி மாதிரி எனக்கு இந்த படம் பார்க்குறக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் படத்தை பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்க்க இன்னும் ஆர்வமாக இருக்கேன், இன்னும் பார்க்கணுன்னு அது ஆர்வம். இந்த படம் வந்து இது வரைக்கும் வந்ததுலேயே வேர்ல்டு ஃபுல்லாக கவர் ஆகக்கூடிய நல்ல ஒரு பல நிமிஷம் எடுத்திருக்காரு சங்கர் அவர். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-35 தலைவர் ஸ்பேனாக தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட நல்ல படம் வரும்போது இந்த பச்சை குத்துன்னு எல்லாரும் இந்த பச்சை
என்ன படம் வரும்போது நல்லவனுக்கு நல்லவன் நல்லவனுக்கு வரும்போது எல்லாரும் பச்சை குத்துனீங்களா? 24 பேர் குத்துறோம் மண்டல சார்பில். ஆனால் வந்து இந்த படம் வந்து தலைவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் படம். இது வந்து தமிழ்நாட்டில் லேடி ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் அருமையாக இருக்குது. சூப்பர் ஹிட். இந்த வருஷத்துக்கு இது சூப்பர் ஹிட் படம். சூப்பர் படம் இன்னும் ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? எப்படி இருக்கு சூப்பர் ஸ்டார் மூவி? எப்படி இருக்கு? सुपर स्टार सुपर नला रखते बहुत अच्छा है हिंदी मालूम है नहीं छोटा छोटा मालूम थोड़ा मालूम बहुत सुपर है अच्छा है सुपर विलन अक्षय कुमार विलन हाँ उसका तो अभी देखा है फिर अभी हाफ टाइम हुआ है ना उसके बाद देखेंगे क्या हो रहा है ठीक है படம் ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? எல்லாம் படம் பார்க்க போயிட்டு இருக்காங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே இப்போ உள்ள போகிறோம். படம் பார்த்துட்டு வந்து நம்மளோட ஆடியன்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எல்லாரும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. தூள் கிளப்பலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.0 படம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வெளியே வர போகிறாங்க. ஸோ நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் எப்படி இருக்குன்னு வந்து பயங்கர எதிர்பார்ப்போட நான் இருக்கிறேன். ஸோ வெளியே வர ஆடியன்ஸ் வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குண்ணா? படம் செம்மண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாப்லேருந்து கடைசி வரை படம் மூஞ்சதே தெரியல. செம்ம சூப்பராக இருக்கு. பயங்கரம் மாஸ் காட்டிட்டார். படம் பயங்கரம் சார். நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. கதை நல்லா இருந்தது. படம் அருமையாக இருக்குது. நல்லா இருக்காது. படம் நல்லா இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களுக்கு இருந்தாலும் இவ்வளோ நாள் கழித்து சங்கர் எடுத்ததுக்கு ரொம்ப பாராட்டு. நல்லா இருக்கு. படம் வேறு லெவல். இந்த சினிமாவை பார்த்ததுக்கு அப்புறம் இனி அடுத்த படம் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம தமிழை கொஞ்சம் மேலே கொண்டு போகிறாரு. சூப்பர் படம் சூப்பராக படம் செம சூப்பருங்க. எதிர்பார்த்ததோட மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அருமையாக இருக்குது. 100 நாள் கண்டிப்பாக ஓடும். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் 3D எஃபெக்ட் படம். சூப்பராக இருக்குது. எத்தனை ட்ரிப் வேணாலும் பார்க்கலாம். படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது. படம் சூப்பர் A1 பிரம்மாண்டம். தமிழ் திரையுலகில் பிரம்மாண்டம். இன்னொரு படம் சத்தியமே வராது. சூப்பர் படங்க. இங்கிலீஷ் படம் இருக்கு. இங்கிலீஷ் படம் மாதிரியே இருக்குது. பார்த்தது தமிழ் படம் பார்த்த மாதிரி இல்லை. படம் செம்மையாக இருக்குது. கிராஃபிக்ஸ் ஒர்க்கும் செம்மையாக இருக்குது. படம் சூப்பர். படம் சூப்பராக இருக்குது. செம்ம படம் சூப்பராக இருக்குது. அருமையாக செமையாக இருக்குது. ஹாய் சூப்பர் உலக லெவலில் பேச படம் சூப்பர். படம் சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வேற லெவல் ஃபியூச்சர் ஃபிலிம். சூப்பர் படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பர். படம் சூப்பர். 10 பாகுபலி பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. பிச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வெரசலாக இருக்குது. சூப்பராக படம் வெற்றியண்ணா. மரண மாசுங்க. படம் சூப்பர்ண்ணா. குட்டி 3.0 படம் சூப்பர் ஜி. தாறுமாறு. படம் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. படம் பட்டை கிளப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர் ஸ்டார் கலக்கிட்டாரு. சூப்பர். படம் சூப்பராக இருக்குங்க. சூப்பர் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காதுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.0 படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டாங்க. ஓகே, ரசிகர் மன்ற தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்கள்ட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வாங்க சொல்லுங்கள். படம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. வழக்கமாக வந்துட்டு தலைவரோட படம்னா வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய அளவில் தான் வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணுவோம். இப்போ எந்திரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்க்ரீனில் வந்துச்சு. வழக்கமாக தலைவரோட படம் வந்து 100 ஸ்க்ரீனில் வரும். எந்திரன் 1000 ஸ்க்ரீனில் வந்தது. நான் இப்போ 2.0 வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பூரா 10,000 ஸ்க்ரீனில் வந்துட்டு இன்னைக்கு முதல் ஷோ எங்கள் ரசிகர்கள் ஷோ வந்து ஓடி இருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக தலைவர் வந்துட்டு சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்காகவோ இல்லை வந்துட்டு இப்போ காலால் வந்து ஒரு அரசியல் பற்றியோ இல்லை இந்த படத்தில் வந்து கட்சியை பற்றியோ கபாலியில் வந்து கட்சியை பற்றியோ சொன்னார். ஆனால் இந்த படத்தில் முழுக்க ஒரு புது டெக்னாலஜி குழந்தைங்களை கவர் பண்ணுற மாதிரி, இன்னொன்று நம்மளை சுற்றி காற்றுல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது இருக்கிற ஒரு அபாயத்தை பற்றி இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 3D டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு படத்தை வந்து இன்றைக்கி நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. ரொம்ப திரும்ப பார்க்க தோன்றக்கூடிய ஒரு விதமாக அந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற படமா இல்லை வந்து தமிழ் சினிமா மாதிரி தான் இருக்குங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோட இந்த படத்தை பார்த்துட்டு நான் வெளியே வந்த பிறகு நான் என்ன பண்ணேன், இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா 2 செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செல்ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். மேலும் இதோட இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுங்களா, எங்கள் வீட்டில் முதலாக போய் இன்றைக்கே போய் ஒரு குருவி கூடு ஒன்று வாங்கி வச்சு சிட்டுக்குருவியை காப்பாற்றுறதுக்காக அதுக்காக வந்து அந்த வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் ப்ரொவிஷன் இருக்குது. அதில் வந்து 2 கூடு கட்டி வைக்க போகிறேன். அதுக்கு தண்ணி வைக்க போகிறேன். அதை இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து இதை செய்யணும்னு நான் ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தலைவர் மக்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்
சொல்லியிருக்காரு இந்த படத்தில் வந்து நம்ம பேர்ட்ஸை வந்து காப்பாற்றணுங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே வந்து இதை வந்து எல்லாரும் இதை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னோட சார்பாக எங்கள் மக்கள் மன்றம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன், எல்லாரும் வந்து பேர்ட்ஸை வந்து காப்பாற்றணும்னு இதன் மூலியமாக சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. இந்த படம் வந்து பார்த்ததுல என்ன மெசேஜ் இருக்குது சொல்லுங்கள் 2.0ல? இந்த படம் பார்த்தீங்கன்னா மொபைல் ரேடியேஷனில் வர்றதுனால பறவைகள் இனம், முக்கியமாக சிட்டுக்குருவிகள் வந்து ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு அந்த இனமே அழியக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். அதை நாம் எத்தனையோ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்கோம். என்னதான் நாம் பார்த்தாலும் கேட்டாலும் அது இந்த திரைக்காவியத்தில் தலைவர் ரஜினிகாந்தோட தலைமையில் அந்த படம் 2.0ல வந்து இந்த சிட்டுக்குருவி மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே வந்து அவர் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறார். அதனால இந்த விவசாயம் அழியிற காரணம் பூச்சிகள் இருக்குது. அந்த பூச்சிகள் வந்து இந்த பறவை இனம் அந்த பூச்சிகளை கொல்றதுனால அதான் விவசாயம் வந்து நல்லா 100% ரிசல்ட் விவசாயம் இருக்கும். ஆனால் நாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் டவர்ஸ், இந்த ரேடியேஷன், எல்லா பக்கம் டவர் கிடைக்கணும், இந்த ரேடியேஷன் கொடுக்கறதுனால அந்த பறவைகள் அழிஞ்சு அந்த பறவைகள் வந்து பூச்சியை கொண்டு சாப்பிட்டு இது பண்ண வேண்டியதுனால இந்த அந்த பூச்சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. அந்த பாதிக்கப்படுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பூச்சிக்கொல்லியும் அதிகமாக இருக்கிறதுனால மருந்துகள் அதிகரிக்கிறோம். அது என்ன ரிசல்ட் என்ன கடைசியில் கொடுக்குது, உணவில் நாம் சாப்பிட்ற உணவில் தான் போய் பாதிக்குது. இந்த மெசேஜ் வந்து இந்த படத்தில் இருக்குது. ரெண்டாவது திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு 3D எஃபெக்டில் இது வரைக்கும் எனக்கு பார்த்து நான் 3D எஃபெக்டில் பார்த்த ஒரே படம் மைடியர் குட்டிச்சாத்தன், சின்ன வயசில் ஒரு 10-12 வயசில் பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த 3D எஃபெக்டில் பார்க்குற இந்த படம் வந்து இந்த 3D எஃபெக்டில் ஸ்பெக்ஸ் போட்டு பார்க்கும்போது ஒரு முழுமையான அந்த படத்தை ஒரு 100% ரிசல்ட்டாக பார்க்கலாம். இது வேர்ல்டு வைடு வந்து ஒரு 100 days 500 daysக்கு வந்து கண்டிப்பாக படம் ஓடும். தலைவர் வந்து மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், படம் பார்த்ததுல வந்து என்ன மெசேஜ் இருக்குது? அதாவது வந்து இப்போ வர படம் எல்லாமே மெசேஜ் இல்லாமல் படமே இல்லை. நீங்கள் பாட்டு இருக்கோ இல்லையோ மெசேஜ் இருக்குது. இந்த நம்ம 2.0ல என்ன மெசேஜ் இருக்குது? இப்போ படம் பார்த்தீங்கன்னா தலைவரோட படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமைப்பட்ட படங்க. படம் வந்து சூப்பராக இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 100% ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தலைவர் வந்து நல்லதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நானும் வந்து வீட்டில் பேர்ட்ஸ் வளர்த்திட்டுருங்க, கிட்டத்தட்ட ஒரு 80 பேர்ட்ஸ் வளர்த்திருக்கேன் நானும் தம்பி. இன்னும் அதிகப்படுத்தலன்னு எனக்கு ஆசையாக இருக்குங்க. எல்லா பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஜோடி ஃப்ரீயாக கொடுக்கலாம். இனிமேல் கிஃப்ட்னா வந்து பேர்ட்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ கண்டிப்பாக தலைவருக்காக இன்றைக்கே வரைக்கும் 2 பேரும் கொடுக்கலான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஈவினிங் போய் கொடுக்கலான்னு இருக்குங்க. சூப்பர். ரொம்ப நல்ல விஷயம் தான் வந்து நம்ம 2.0 படத்தில் வந்து எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் சொன்ன மெசேஜும் பயங்கரமாக இருக்குது. வந்து என்ன பேர்ட்ஸ் எல்லாம் காட்டுறாரோ அந்த பேர்ட்ஸ் நான் வளர்த்திட்டுங்க. ஒவ்வொரு பேர்ட்ஸ் வந்து 2500 மேலே வருதுங்க. ஆனால் அதெல்லாம் வெளியே விட்டு தீனி இல்லாமல் எதுவும் செத்துருங்க. தலைவர் உண்மையாக தான் சொல்லியிருக்காரு. மெசேஜ் நல்ல மிக சிறப்பான ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஓகே, என்ன எல்லாம் பேட்டை லுக்கில் வந்திருக்கீங்களா? பேட்டை கெட்டப்பில் வந்திருக்கீங்க. என்ன பேட்டை படத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. அதாவது இங்கே காலா படத்தில் பிளாக் அண்ட் பிளாக் போட்டார் தலைவர். வந்து இது ரோபோ ஸ்டைலில் இருக்குது. அடுத்து இது வந்து பேட்டையோட ட்ரெய்லர், எங்களோட ட்ரெய்லர் இது. சரிங்களா? ஆமாம். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து மொத்தம் 2.0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி இது வந்து 3.0. இந்த படம் வந்து அந்த மினி ரோபோ சின்னது வருது பார்த்தீங்களா, அது வந்து 3.0. அதில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட நாங்கள் பேட்டை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து தலைவர் ஃபேனாக வராமல் பாதி பேர் தலைவர் மாதிரியே வந்திருக்காங்க. காஸ்டியூம்ஸ்லாம் படம் வந்து உண்மையில பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்களுமே கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது 2.0. மீண்டும் உங்களை எல்லாம் நான் பேட்டையில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.